பத்துலு பத்துலு, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க, என்னால நிக்க கூட முடியல. இங்க பாரு மோட்டோ, ஓவரா சீன் எல்லாம் போடாத. இப்ப சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல, என்ன பண்றது? இல்ல இல்ல அந்த மாதிரி சொல்லாத, பட்டினிலேயே நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. சாப்பிட ஏதாவது குடு பத்துலு. எங்கேயோ கல்யாண சாப்பாடு சாப்பிடுறாங்க, சீக்கிரமா வா, கல்யாண சாப்பாடு ஒரு வெட்டு வெட்டலாம். இன்விடேஷன் இல்லாம பந்திக்கு போனா தொந்தி நிரம்ப சாப்பிட முடியாது மோட்டோ. எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. பந்தி தொந்தின்னு மந்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடா, சீக்கிரமா வாடா, பத்துலு பசிக்குது. வெல்கம் சார். ஆஹா, தேங்க் யூ தேங்க் யூ. சாப்பாடு ரெடியா இருக்கா? அதாவது அவர் என்ன கேட்டாருன்னா எந்த பக்கம் போகணும்னு கேட்டாரு. என்ன மோட்டோ, அப்படித்தானே கேட்டேன். மாப்பிள்ளையும் பொண்ணு எங்க இருக்காங்க? சரி, இங்க பக்கத்துல ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அங்க போய் டின்னர் சாப்பிடுங்க. அந்த பக்கமா போங்க. டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரிசப்ஷனே ஸ்டார்ட் ஆகும். சூப்பர், நான் நினைச்சேன் நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. என்னது? இல்ல இல்ல, அவர் ஏதோ சொல்ல வந்தாரு. வந்துடுறேன். மாறிடு சீசே. சமோசா இல்லீங்களா? இன்னும் அது வரல சார். சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கு, இப்ப வந்துரும். சரி ஓகே, அது வரைக்கும் நாங்க இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல 3, இதுல 1, இதுல 3, இதுல 1, இதுல 4, இரண்டாவது தட்டு. சாரிங்க. ஏண்டா மொத்த தட்டையும் புடுங்குறீ? அறிவில்ல உனக்கு? ஏய் மோட்டோ வா. ஏய், நீங்க யாரு? நீங்க எங்க ஆள் கிடையாது. நாங்க நாங்க வந்துடுறோம். புடிங்க அவள, ஜெயில பிடிச்சு போடலாம். ஜெயில் சாப்பாடே சாப்பிடட்டும். புடிங்க. நீங்கப்பா எங்க இருக்காங்க? புடிங்க புடிங்க. யோ கஜா கஜா, அம்மா இந்த ரசகுல்லா எங்க காணோம்? எங்க போச்சு? இங்கதான், இங்க பாத்தேன் நானு. அதேதான். வெயிட்டர், எங்களோட பிளேட்ஸ் எல்லாம் எங்க போச்சு? அது வந்து எனக்கு தெரியாதே சார். இங்க யாரோ திருடங்க இருக்காங்க. என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். யாரா இருந்தாலும் என் புடியில இருந்து தப்பிக்க முடியாது. நான் அவரை கண்டிப்பா பிடிச்சே தீருவேன். நீங்க தேடுறதுக்கு அவசியமே இல்ல. டேபிளுக்கு அடியில தான் அந்த திருடன் இருக்கா. அட, யாராவது ஏதாவது சீக்கிரமா யோசிங்கப்பா, அந்த திருடங்களை புடிங்க. நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள டேபிளோட மொத்தமா ஓடுறாங்களே, தடுத்து நிறுத்துங்க. ஓடி வந்துரு மோட்டோ. மாட்டினா குழந்தை எடுத்துவாங்க. வந்துரு மோட்டோ, வந்துரு. அட சிங்கம் சார், என் உயிர் நண்பா, நானும் இன்னும் டின்னர் சாப்பிடவே இல்ல. என்னையும் அப்படியே டேபிள் மேல பிக்கப் பண்ணிக்கோங்க. யோ கஜா கஜா, என் வயித்துக்குள்ள பாசி கண்ணப்புல தட்ட முடியா? சீக்கிரம் வந்துரு மோட்டோ. சீக்கிரமா முடிச்சுக்கலாம். டேய் பத்துலு, வெளியே எல்லாரும் நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும்னா உடனடியாக இந்த உடைய மாற்றி ஆகணும். நான் எப்ப இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க போறேன்? கணக்கச்சிதமா அமைஞ்சிருச்சு மோட்டோ. டேய் பத்துலு, இது மாப்பிளையோட ஷூட்னு நினைக்கிறேன். அவன் இப்ப பாத்ரூம்ல இருக்கான்டா, என்ன பண்ண போறேன்? வாங்க மாப்பிள்ள சார், பொண்ணு உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா அண்ணன், நீங்க யாரு?
நான் உங்களை அழகுபடுத்த வந்திருக்கிறேன் மேக்கப் மேனு. புடிங்க யாராவது விட்டுறாடா நில்லுங்க எங்க யாரையும் காணோம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் அங்கதானே போயிருப்பாங்க. என்னது இல்ல நிறுத்துக்க நான் தான் ஜான் ஜான் ஆக போறான் டான். கல்யாண வீட்டுக்குள்ள புகுந்து இருக்கிற எல்லா நகைகளையும் நம்ம சுருட்டிடணும். ஆனா யாரு திருட போறாங்க பாஸ்? அட, மசாலா இல்லாத மாட்டேனுங்களா, திருட போறது நான் தான் திருட போறேன். வாங்க ஏன் கூட. கடவுளை ஏதாவது மிராக்கல் பண்ணி 10 ரூபாயோட கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. பசங்களா, இப்ப நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. சர்க்கஸ்ல இருந்து வந்தவன் மாதிரி இருக்கான். யார் அவன்? வெளியே தூக்கி போடுங்க. இவன் யாரு? இவன் மாப்பிள்ளை இல்ல, ஏமாத்துறான். எங்க ஓடுறீங்க? எங்க ஓடுறீங்க? திருடன் பொண்ணோட ரூமுக்குள்ள புகுந்து நகையெல்லாம் திருடிட்டான். அந்த 2 பேரும் தான் அதெல்லாம் திருடி இருக்கணும். அவங்கள புடிங்க, விடாதீங்க. இந்த குட்டை சாட்டா திருடி இருக்கான். சீக்கிரமா அவனை பிடிங்க, விடாதீங்க. ஆஹா, கேக்கு. அதோ பறக்குது வைர நெக்லஸ். திருடன் தப்பிச்சோட பாக்குறான். அவனை புடிங்க. வைர நெக்லஸ் விடாதீங்க, புடிங்க. ஏய், அது என்னோடது, என்கிட்ட கொடுங்கடா. இப்ப எனக்கு அடிச்சிருச்சு. சமோசா. சிக்கன் சார், வைர நெக்லஸ் இப்ப உங்க கையில. இதை திருடினவங்க அதுவும் அங்க மேல. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதான் சொல்றல, நடக்காத காரியம். மோட்டு பத்ரு, தேங்க் யூ வெரி மச். சாரி நண்பர்களே, எனக்கு பயங்கர பசியாக இருந்தது. அந்த நேரத்துல இந்த சாப்பாட்டு வாசனை என்ன இழுத்துதா. அதனாலதான் இன்விடேஷன் எல்லாமே நாங்க உள்ள நுழைஞ்சிட்டோம். நான் உங்களை இங்க இருந்து சாப்பிட வைக்காம அனுப்பவே மாட்டேன். அவங்க வயிறு நிறைய சாப்பிடட்டும். அவங்க தான் இன்னைக்கு நம்முடைய விஐபி. நல்லா இருக்கே. அப்பள சாப்பிடணும். தேங்க்யூ. நல்லா இருக்குல்ல? என்ன சாப்பிடுங்க. நீங்க கேட்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. மோட்டு ஜன்னல சாத்தி வை. மோட்டு டீ கடை அண்ணாச்சி வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு 2 மாசத்து காசு நாம தரணும். ஞாபகம் இல்லையா உனக்கு? சீக்கிரம் சாத்து. ஆ
பைல்வான் ஏன் பஃபூன் மாதிரி மாறிக்கிட்டு இருக்காரு? ஓ பாக்ஸர் அண்ணாச்சி, வாங்க வாங்க. இந்த ஏழைங்களை பார்க்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. வாங்க உள்ள உட்காந்து பேசலாமே. ஏன் நல்லதா சொன்னதுக்கு குமரி முத்து மாதிரி பாக்குறீங்க? பாக்ஸர் அண்ணாச்சி, ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, கிளைமேட் வெளியே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வரீங்களா பார்க்கலாம்? கண்டிப்பா கண்டிப்பா நாங்க போய் பாக்குறோம் அண்ணாச்சி. வா மோட்டு. நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல, நானே உங்களை அனுப்புறேன். எப்படி? ஏ அகலமா வளர்ந்தவன என்ன காரியம் பண்ண? ஹாஸ்பிட்டல் சீட்டு பேந்திருச்சு பாத்தியா? இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. நண்பனை பத்தி கவலைப்படாம ஹாஸ்பிட்டல் சீட்டை பத்தி கவலைப்படுறேன். அவன் மேல எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா சீக்கிரம். என்ன இவனா? ஒரு நிமிஷம். 1 கிலோமீட்டர் மேல தூக்கி அடிக்கிறியே, இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ற அளவுக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? வா மோட்டு, நம்ம எகிரிடலாம். ஒரு நிமிஷம், நான் ஆரம்பிச்சதை முழுசா முடிச்சிடுறேன். சொல்றத கேளுங்க, நில்லுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. சின்னவன பெரியவனாக்கிடலாம், ஒல்லியா இருக்கவன குண்டாக்கிடலாம், குண்டா இருக்கவன ஒல்லியாக்கிடலாம். அப்படி ஒரு மருந்து என்கிட்ட இருக்கு. வெறும் 2 ரூபாய் தான், 2 ரூபாய் தான். உங்களுக்காக தான் 2 ரூபாய்க்கு விக்கிறேன். மோட்டு, நாமளும் இவர மாதிரி உயரமா வளர்ந்துட்டா அந்த அகலமா வளர்ந்த பாக்ஸர் நம்மள அவ்வளவு சீக்கிரம் அடிக்க அந்த மாட்டான். மருந்தை முதல்ல வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தாடி வச்ச கேடி அண்ணாச்சி, இந்தாங்க 2 ரூபாய் மருந்து கொடுங்க. அண்ணாச்சி, பாதி மாத்திரையை சாப்பிட்டு மீதி மாத்திரையை வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. ஒரு நாளைக்கு பாதி மாத்திரை, இன்னொரு நாளைக்கு அடுத்த பாதி மாத்திரை. மோட்டு மோட்டு, சீக்கிரமா எந்திரி. கண்ணை முழிச்சு பாரு மோட்டு அநியாயத்தை. டேய் மண்டையா, காலங்காத்தால தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ, எந்திரிச்சு உன் காலை கொஞ்சம் பாரு மோட்டு. ஆஹா, நான் வளர்ந்துட்டேன், ரொம்ப உயரமா வளர்ந்துட்டேன். பத்லு, என்னால எழுந்து நிக்க முடியல, என்ன வெளியே கொண்டு போ. ஆஹா, எவ்வளவு பெரிய காலு. ஆமா, உங்களுக்கு வேடிக்கை பார்க்கறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? வாங்க, மோட்டுவை எப்படியாவது தூக்கி நிறுத்தலாம். உடனே இதை செஞ்சாகணும். டேய் மண்டையா, என்னால எந்திரிச்சு நிக்க முடியல, சீக்கிரம் ஏதாவது செய்யு. ஐடியா. டேய், இந்த மோட்டுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? பார்த்தா தெரியல, அபார வளர்ச்சி. பரவாயில்ல, சுத்தமா தான் இருக்கு. நீங்க விளையாடுறதுக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சேனா? No, no, எப்ப no. பார்த்தாலும் ஏன்டா என்கிட்டயே வந்து விளையாடுறீங்க? உங்களை தொலைச்சிருவன் தொலைச்சி. இந்தா. இத புடி மோட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உதவி பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பத்ரு, எனக்கு மாத்திரை கொடுத்த ஆளை தேடி சீக்கிரமா கண்டுபிடி. இந்த அளவுக்கு வளரணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. இப்ப நான் அவனை எங்க போய் தான் தேடி கண்டுபிடிக்கிறது? சரி வா, நாம போய் டாக்டர் ஜட்காவை பாத்துறலாம். ஆஹா, பத்ரு, என்ன காப்பாத்து. இந்த டாக்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. ஓடி ஓடி ரொம்ப பசிக்குது, சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கலையே. சாப்பிடுறதுக்கு சூப்பர் ஐட்டம் கிடைச்சிருச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது.
போ அந்த பக்கம் போ. நான் எவ்வளவு உயரமான ஆளு, எவ்வளவு சக்தியான ஆளு, எவ்வளவு பலசாலி ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அடிச்சனா நீங்க இங்க இருந்து 3 மைல் தூரத்துல போய் விடுவீங்க. மரியாதையா போயிடுங்க. என்னப்பா இது? இவன் நம்மளையே வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பயங்கரமா சக்தி வந்துருச்சு போல இருக்கே. வாங்க வாங்க, அவன் மண்டை பலபலன்னு இருக்கு, போய் கொட்டி தீத்துருவா. ஆமா ஆமா, தயாரா இருக்கீங்களா? ஒன்னா சேர்ந்து கும்மி அடிங்க, தாக்குங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதுக்காக வரீங்க? என் மண்டையை அப்படி பார்க்காதீங்க. மண்டையிலேயே கொத்துங்க. என்ன காப்பாத்துங்க, பத்துலும் சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். எனக்கு பசி உயிர் போகுது. யாருமே என்ன காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் எப்படி சாப்பாடை சாப்பிடுவேன்? பத்துலும் எனக்கு சாப்பாடு வேணும். மேடம், போண்டாவா சாப்பிடுறீங்க? இந்த போண்டா நீங்களே சுட்டுனா ரொம்ப நல்லா இருக்குமா? முதல்ல இடத்த காலி பண்ணு. பிச்சை எடுக்கிறதுக்கு இப்படி புது புது வழி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? முதல்ல போ இங்க இருந்து. சமோசா. திருடு திருடு திருடு. இல்ல இல்ல, நாய்கள் வேற தோன்றது. என்ன காப்பாத்துங்க. ஒரு சமோசா தெரிஞ்சதுக்காக ஒரு கோடி ஒன்னா சேர்ந்து என்ன கும்மி அடிக்குது. என்ன காப்பாத்துங்க. Stop in the name of law. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். அட பாவி, இவன் ரொம்ப பெரிய திருடனா இருக்கானே. இப்ப பாரு. நான் தான் மிஸ்டர் சிங்கம். நெல்லு, இல்ல உன்னை பீஸ் ஆக்கிடுவேன். அட பாவி மோட்டு, நீ இவ்ளோ பெருசா எப்படி வளர்ந்த? நில்லு மோட்டு, சொன்னா கேளு. என்ன அந்த பால்கனியில இறக்கி விட்டுடு. அதெல்லாம் முடியாது. இந்த காக்கா கூட்டம் காலையில இருந்து என் மண்டையில கொத்திக்கிட்டே இருக்கு. தொப்பி போட்ட உங்க தலைய வச்சாதான் நான் சேஃபா தப்பிக்க முடியும். எல்லாம் மிலிட்டரி மேன் மாதிரி ஆர்டரா வரிசையா வந்துகிட்டு இருக்கு. நான் தப்பிக்கணும். மோட்டு, முதல்ல என்ன காப்பாத்து. சொன்னா கேளுடா. அம்மா, வேண்டாம், என் மண்டையில கொத்தாதீங்க. என்ன உயிரோட விட்டுருங்க. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. வேண்டாம். ஆஹா, தீவுக்கு பின்னாடி வர பாடி கார்ட்ஸ் மாதிரி வரிசையா வருதுங்களே. என்ன விட்டுருங்க. வேண்டாம். பத்துலு, என்னுடைய நண்பா, நீ என்ன காப்பாத்த வந்துட்டியா? ஜெய் ஹோ. நீ என்ன காப்பாத்த வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது பத்துலு. முதல்ல இந்த காக்கா கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. ஆஹா, வேண்டாம். சப்போர்ட்டுக்கு வந்தவனையே கொத்துங்க. அடே மோட்டோ, காப்பாத்த வந்தவனையும் போட்டு இந்த வாங்குதே இந்த காக்காவங்க. இங்க பாரு மோட்டோ, நீ பழையபடி நார்மல் ஆகிறதுக்காக டாக்டர் ஜட்கா உனக்காக சில மாத்திரைகளை கொடுத்திருக்காரு. இத சாப்பிட்டா சரியாயிடுமா. சாப்பிடு உடனே. என்ன பழையபடி கூடி கும்மி அடிக்குதுங்க. ஏய் பத்துல உயிர் காப்பான் தோழன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீதான் என் உயிரை காத்த தோழன். எனக்காக வரும்போது சமோசா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அடே, இந்த நிலைமையில கூட உனக்கு சமோசா தேவையா? சீக்கிரமா சாப்பிட்டு தொலைடா. இல்லனா காக்கா உங்க கொத்தி 2 முடியும் புடிங்கிற போது. எனக்கு என்னவோ பண்ணுது. டெவலப் ஆவறியா? பத்துல எனக்கு என்ன ஆச்சு? கையும் காலும் உள்ள போயிடுச்சு பாரு. மோட்டு, டாக்டர் ஜட்காவோட மருந்து சாப்பிட்டா ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வரத்தான் செய்யும். காக்காங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பிள்ளைக்கா பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டனே. அடே, நான் ஒண்ணும் ஃபுட்பால் கிடையாது. மோட்டு நண்பா, எவ்வளவு சீக்கிரமா ஓடி தப்பிக்க முடியுமா தப்பிச்சுக்க. பின்னால ஒரு 600 பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஓடிடு. வந்துரு சீக்கிரமா வந்துரு. இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம். சீக்கிரம் வந்துரு பத்துலோ. ஆஹா,